ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு நிறைய செட்டிங்ஸ் வந்து மெனு பார்லே இருந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணும்போது செட்டிங்குள்ளே போய் போய் எடுக்கிறது வந்து நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்காக ஒரு சின்ன மெனு பாரை நம்ம முன்னாடி கொண்டு வர்றது எப்படி அப்படின்றது தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு உங்களோட செட்டிங்ஸில் போய்க்கோங்க. செட்டிங்ஸில் ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா கீழே அக்சசபிலிட்டி அப்படின்ட்டு இருக்கும், அதை டச் பண்ணிக்கோங்க. இந்த அக்சசபிலிட்டியில் கீழே இன்ட்ராக்ஷன் அண்டு டெக்ஸ்டர்டி அப்படின்ட்டு இருக்கும், அதை டச் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல அசிஸ்டண்ட் மெனு அப்படின்னு ஒன்று இருக்குது. அங்கே என்ன போட்டிருக்குன்னா ஷோ எ மெனு ஆஃப் ஈஸி டு ரீச் பட்டன்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. ஈஸியான பட்டன்ஸை வந்து நம்ம முன்னாடி கொண்டு வந்து வச்சுக்கிறதுக்காக இதை ஷோ பண்ணும். இது ஆஃபில் இருக்குது, இதை நம்ம ஆன் பண்ணிக்கிறோம். ஓகே, ஆன் பண்ணும் போது அளவு கேட்கும், அளவு கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சிம்பிள் வந்து உங்களுக்கு எந்த நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணி இருந்தாலும் ஃப்ரண்ட்டில் வந்து நிற்கும். இப்போ பாருங்கள், நான் வெளியே வந்துட்டேன். வெளியே வந்தாலும் நம்ம எந்த இடத்துல ஸ்க்ரீனை மூவ் பண்ணாலும் இது வந்து நிற்கிது. நான் நிற்கிது பாருங்கள். இது வந்து நம்ம எந்த ஆப் ஓப்பன் பண்ணியிருந்தாலும் நிற்கும். இப்போ நான் ஒரு ஆப்புக்கு போகிறேன். இப்போ அமேசானுக்குள்ளே நான் போகிறேன். அமேசானுக்குள்ளே போகிறேன், அப்போயும் அந்த ஆப் நிற்கிது பாருங்கள். இந்த செட்டிங் நிற்கிது பாருங்கள். இந்த நிற்கிதா? ஒவ்வொரு ஆப் யூஸ் பண்ணும் போது நம்ம ஈஸியாக செட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அமேசானுக்குள்ளே ஓப்பன் பண்ணியிருக்கேன், அந்த செட்டிங் இருக்குது. இப்போ அந்த செட்டிங்கை நான் டச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன கேட்குது? நோட்டிஃபிகேஷன் பேனல். அப்போ நம்ம ஒரு ஆப் யூஸ் பண்ணிகிட்ருக்கும் போதே நான் நோட்டிஃபிகேஷன் பேனலை ஈஸியாக போயிடலாம். இந்த வந்துடுச்சு பாருங்கள், நோட்டிஃபிகேஷன் பேனல். அங்கேயும் அந்த சிம்பிள் நிற்கிது. ஓகே, திருப்பி நான் அதை டச் பண்ணுறேன். பிஞ்ச் ஜூம் அப்படின்ட்டுருக்கு, அதை நான் டச் பண்ணேன்னா இங்கே பாருங்கள், பிஞ்ச் ஜூம்ன்றது வெளியே வந்து நிற்கிறோம். அதாவது நம்மளுடைய ஆப்பை வந்து ஜூம் இன் ஜூம் அவுட்டாக காமிக்கிறதுக்காக இந்த இது ஓப்பன் ஆகும். ஓகே, அடுத்து நம்ம அதில் பார்க்கலாம். திருப்பி அதை நான் டச் பண்ணுறேன். அடுத்து பவர் ஆஃப் மெனுன்னு இருக்குது பாருங்கள். பவர் ஆஃப் மெனுவை நம்ம ஏதாவது ஒரு ஆப்புக்குள்ளே இருக்கும் போது பவர் ஆஃப் மெனுவை தேடி போக வேண்டாம், இந்த செட்டிங் முன்னாடியே நிற்கும். அதை நம்ம கொடுத்து ஆன் பண்ணிக்கலாம். இப்போ ஏதாவது ஒரு ஆப்புக்குள்ளே நான் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நான் வந்து ஹாட்ஸ்டாரே ஓப்பன் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்போயும் அதில் நிற்கிது பாருங்கள், அந்த சிம்பிள் நிற்கிதா? இப்போ வந்து இதாக நிற்கிதா? இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை டச் பண்ணி அடுத்து கர்சர் அப்படின்றதுக்கு வர்றேன். இப்போ கர்சர் வந்து மூவ் ஆகும் வெளியில். பார்த்திங்களா, மேலே கீழே அப் அண்ட் ரைட்டு அப் டவுன் எல்லாமே வந்து நமக்கு மூவ் பண்ணிக்கலாம். இந்த இதை வச்சு இதுலேயும் செட்டிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த கர்சர்லேயும் செட்டிங் கொடுத்துருக்காங்க. செட்டிங்க்கு ஈஸியாக போய்க்கலாம். அடுத்து அதில் ஜூம் இன் ஜூம் அவுட்டுன்னு இருக்குது. நம்ம கர்சரை மூவ் பண்ணி எழுத்தை வந்து பெருசாக பார்த்துக்கலாம். ஜூம் இன் ஜூம் அவுட். எதை ஓப்பன் பண்ணாலும் உங்களுக்கு அதை வந்து மூவ் பண்ணி ஜூம் பண்ணி பெருசாக பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீன் கண்ட்ரோல். ஸ்க்ரீன் கண்ட்ரோலில் 4 ஆரமாக இருக்குது பாருங்கள். லெஃப்ட்டு, ரைட்டு, அப்பு, மூவ். இதுவும் வந்து நம்ம ஈஸியாக மெனு பார்லேருந்தே நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து அதில் உள்ளது மெனு செட்டிங். மெனு செட்டிங்க்கு நம்ம ஈஸியாக போய் இந்த அசிஸ்டன்ட் மெனு வேணாம் அப்படின்னா நம்ம ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். எல்லா ஆப் ஓப்பன் பண்ணாலும் அந்த 4 புள்ளியில் உங்களுக்கு வந்து அது நிற்கும். அதுதான் இதோட பெனிஃபிட். நம்ம யூடியூப் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, இல்லை வந்து வேறு ஏதாவது ஜிபே அந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் எல்லா ஆப்புக்கு முன்னாடியும் அந்த மெனு பார் வந்து நின்று ஈஸியாக நம்ம ஸ்க்ரீன் ஆஃபோ இல்லை பவர் ஆஃபோ இல்லை வந்து ஹோம் பேஜுக்கோ எதுக்கு போகிறதுக்குனாலும் இந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பாருங்கள், ரீசெண்ட் அப்படின்ட்டு இருக்கா,
அப்போது நம்ம வேறு ஏதாவது ஆப் யூஸ் பண்ணிவிட்டு ரீசெண்டாக நம்ம என்ன ஆப் யூஸ் பண்ணமோ அதுக்கு வர்றதுக்காக, இப்போ ரீசெண்டாக நான் ஜியோ ஓப்பன் பண்ணியிருக்கேன், அது வந்து உங்களுக்கு காமிக்குது, அதுக்காக இந்த அடுத்து ஹோம். எந்த ஆப்குள்ளே இருந்தாலும் ரிட்டனாக ஹோம் பேஜ் வர்றதுக்கு நம்ம அந்த மெனு பார் மேலே இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பேக்கு. எந்த ஆப்பில் இருந்தாலும் பேக் யூஸ் பண்ணுறதுக்காக, அதாவது ப்ளே ஸ்டோர் எடுத்துகிட்டு நான் பேக் கொடுத்தேன்னா பேக் வந்துடும். அடுத்து ஸ்க்ரீன் ஆஃப் பாருங்கள். ஸ்க்ரீன் வந்து ஸ்க்ரீன் ஆஃப் ஆகிடுச்சு. அடுத்து வந்து பாருங்கள் வால்யூம். எந்த ஆப்பில் இருந்துக்கிட்டும் நம்ம வால்யூம் பட்டன் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்க்ரீன்ஷாட். எந்த ஆப்பில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் சடனாக ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுக்கு இந்த மெனு பாரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து மொத்தமாக வந்து 12 பட்டன்ஸ் கிட்டே இருக்குது. நீங்கள் மெனு பார் ஆன் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம் பேஜ்லேருந்து நீங்கள் எந்த பேஜ் ஓப்பன் பண்ணாலும், குரோம் ஓப்பன் பண்ணாலும் சரி, யூடியூப் ஓப்பன் பண்ணாலும் சரி, எல்லா இடத்துலையும் அந்த மெனு பார் வந்து மேலே வந்து 4 டாட் ஐக்கானோட நிற்கும். அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்லேருந்து, சவுண்ட்லேருந்து, செட்டிங் கொண்டு டைரெக்டாக போய்க்கலாம். நம்ம வந்து ஃப்ரெண்ட்லி யூஸராக இருக்கிறனால ஈஸியாக முன்னாடி மெனு பாரில் வச்சுக்கிறதுக்காக இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.